ப்ரொஃபஷனல் ட்ரேடராக வேண்டுமா? ஸ்கை புரோக்கிங் இலவச ஆன்லைன் செமினாரில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்யவும். இந்த வாரம் நாணயம் விகடனில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? கடன் வாங்காமல் கச்சிதமாக செலவு செய்ய கை கொடுக்கும் குடும்ப பட்ஜெட் போடும் ஸ்மார்ட் வழிகள். வாடகை வருமானம் வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வருமானம். ஓய்வு காலத்துக்கு எது பெஸ்ட் முதலீடு? பங்கு வர்த்தகத்தில் லாபம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான 8 விஷயங்கள். கோடிகளில் வருமானம் தரும் பொய்மீன் வளர்ப்பு. சென்னை இளைஞரின் ஆச்சரிய வெற்றி. பளிச் வருமானம் தரும் திருப்புவனம் பட்டுப்புடவை. நாணயம் விகடன் தற்போது சனிக்கிழமை காலை வெளியாகிறது. வாங்கி படிக்க மறக்காதீங்க. வணக்கம், என்னோட பேரு முத்து சோலையப்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, எப்படி நம்ம கடன் தொல்லையில சிக்கிறோம். ஸோ அந்த கடன் தொல்லையில சிக்காம நம்ம எப்படி மீண்டு வர்றது, எஸ்கேப் ஆகிறது, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சின்ன உதாரணத்தோடு உங்களுக்கு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தை உங்ககிட்ட ஓடி வருது, அம்மா இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட ஆப்பிள் ஐபேட் புதுசாக வாங்கியிருக்காவ, ஸோ எனக்கும் அதே மாதிரி ஒன்று வாங்கித்தாங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் குழந்தை உங்ககிட்ட கேட்டு அழுகுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உங்கள் முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, ஐயோ நம்ம குழந்தை அழுகுதே, பாவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு ஆப்பிள் ஐபேட் போய் வாங்கி தருவீங்களா? இல்லைடா கண்ணா, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கிறது எல்லாம் நம்மக்கிட்டேயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து புரிய வைக்கிற மாதிரி பேசுவீங்களா? நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்டாக இருந்தால் புரிய வச்சு தான் பேசுவீங்க, கரெக்டுங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரு அடல்ட்டாக இருந்தாலும் நீங்களும் இதே விஷயத்தை தான் நீங்கள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஃப்ரெண்டு ஒரு கலீக் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அவங்களோட பர்த்டே பார்ட்டியை கிராண்டாக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கொண்டாடுறாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் கொண்டாடையில் டிசைனர் சாரீ போட்டுட்டு வராங்க, அண்ட் விதவிதமாக நெக்லஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப ஒரே ஒரு ஜெலஸாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஜெலஸாக ஃபீல் பண்ணல உடனே நீங்கள் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஹஸ்பண்டோட போய் சண்டை போட்டு, நானும் இதே மாதிரி செலவு பண்ணுவேன், என் கூட இருக்க கலீக் இந்த மாதிரி செலவு பண்ணல, நானும் கண்டிப்பாக செலவு பண்ணுவேன், நம்மளால் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் பண்ணுறீங்க. உங்கள் ஹஸ்பண்டும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது இந்த கடனுக்கு உண்டான ட்ராப். இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் நீங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடணுன்னா குறைஞ்சது ஒரு 2 லட்சமாச்சும் செலவாகும். இப்போ 2 லட்சம் உங்ககிட்ட காசே இல்லாதனால தான் நீங்கள் போய் கடன் வாங்குறீங்க. கடன் வாங்குறது எங்கே வாங்குறீங்க? அடிக்கடி நம்மளுக்கு ஃபோன் வரும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு 1 லேக் உங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் 1 லேக் ஈஸியாக வாங்கிக்கலாம், அது வாங்கிக்கலாம், இந்த மாதிரி பேங்க்லேருந்து கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே, 2 சைன் தானே போட்டால் ஒரே 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு லோன் கிடச்சிருதுன்னு சொல்லி நீங்களும் அந்த லோனை எடுப்பீங்க. இங்கே தான் பிள்ளையார் சொல்லி போடுறீங்க உங்களோட கடன் தொல்லைக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் நடத்தி முடித்தோன்னே உங்களுக்கு பயங்கர ப்ரெஸ்டீஜாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளும் சொசைட்டி முன்னாடி நல்ல நிலைமையில் இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது? அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 2 லட்ச ரூபா நீங்கள் லோன் எடுத்தது ஒரு 2 வருஷத்தில் ரீபே பண்ணுறேன்னு சொல்லி பேங்க்குக்கு நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்து சைன் போட்டிருக்கீங்க டாக்குமெண்ட்ஸில். ஸோ 2 லட்சம் வித் இன்ட்ரெஸ்ட்டோட பே பண்ணணும்னா ஒரு 11,500 ரூபா அந்த ரேஞ்சில் உங்களுக்கு மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வரவுக்கு மீறி செலவு பண்ணக்கூடிய ஒரு ஆள், இல்லை வர காசு எல்லாத்தையும் செலவு பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா உங்கள் கையில் சேவிங்ஸே இல்லை. சேவிங்ஸே இல்லாத போது எப்படி இந்த பணத்தை நீங்கள் ரீபே பண்ணுவீங்க? கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ உங்களால் பண்ணவே முடியாத ஒரு பணத்தை நீங்கள் லோன் வாங்கி அதை எப்படி அடைப்பீங்க? இப்படிலாம் பண்ணி தான் நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதம் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை புரட்டி இங்கே கட் பண்ணி எக்ஸ்பென்சஸை உங்களோட ஒரு சில செலவுகளை போஸ்ட்போன் பண்ணி இப்படிலாம் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு 2-3 மந்த்ஸ் ரீபேமெண்ட் முடிச்சிடுறீங்க. பட் ஆனால் 4th மந்த்துக்கு மேலே உங்களால் முடியலை. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறீங்க. என்ன ஆகும்? கொஞ்ச நாள் கழித்து பேங்க்லேருந்து கால் பண்ணுவாங்க, மேடம் இந்த மாதிரி உங்களோட லோன் பே பண்ணல, எப்போ பே பண்ணுறீங்கன்னு. நீங்கள் இந்த கட்டுறேன்னு சொல்லி ஒரு 2-3 மாதம் இப்படியே போகும். அப்புறம் என்ன ஆகும்? கலெக்ஷன் ஏஜென்ட்டை அனுப்புவாங்க. கலெக்ஷன் ஏஜென்ட் உங்ககிட்ட கண்ணா அப்படின்னான்னு பேசுவாங்க. கண்ணா அப்படின்னான்னு பேசினோன்னா உங்களுக்கு அதை தாங்கவே முடியாது. அதுக்கப்புறம் சில டைம் உங்கள் வீட்டுக்கே உங்கள் வீடு முன்னாடி சத்தம் போட்டால் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்ப்பாங்க, அப்படியாச்சும் நீங்கள் அசிங்கப்பட்டு பே பண்ணுவீங்களான்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதான் உங்ககிட்ட லோன் வாங்க முடியும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த நிலைமையில உங்களுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பேங்க் ஆளுங்களை கூப்பிட்டு செட்டில்மெண்ட்டுக்கு நீங்கள் வருவீங்க.
இப்போ செட்டில்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்கின லோனுக்கு ஒரு 70,000 80,000 கொடுத்து இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சிடுறீங்க. அதோட முடிஞ்சதா? இல்லை. ஏன்னா செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிரெடிட் ஸ்கோர்னு உங்களுக்கு இருக்கும். அந்த கிரெடிட் ஸ்கோரை பேங்க் ஆளுங்க வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது. ஸோ கிரெடிட் ஸ்கோரை கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு தேவையுள்ள ஒரு விஷயத்துக்கு, அதாவது உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு டிவி வாங்கணும், இல்லை வெயிலாக இருக்குது ஏசி வாங்கணும், இல்லை வீட்டுக்கு இஎம்ஐ வாங்கி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கல, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குன்னா யாருமே உங்களுக்கு லோன் தர மாட்டாங்க, இஎம்ஐ தரமாட்டாங்க. அப்படி இருக்கல என்ன பண்ணுவீங்க? ஸோ தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்கள் வந்து செலவு பண்ண போய் தேவையுள்ள விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு யாரும் வந்து லோன் தர மாட்டாங்க. ஓகே, இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி கிரெடிட் ஸ்கோரில் கை வச்சாங்கன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கேட்டகரி தான் நிறைய பேர். இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் கந்து வட்டிக்கு மீட்ரு வட்டிக்கு போய் பணத்தை வாங்கிடுறாங்க. இப்போ கந்து வட்டி மீட்ரு வட்டினா என்னென்னா, நார்மலாக நீங்கள் பேங்க்கில் போய் லோன் எடுத்தீங்கன்னா ஒரு 15% 18% இந்த ரேஞ்சில் ஆவரேஜாக வந்து லோனோட இது இருக்கும், ரீபேமெண்ட் இன்ட்ரெஸ்ட். கந்து வட்டிக்கெலாம் எடுத்திங்கன்னா 5 வட்டி 6 வட்டி 10 வட்டி கூட போகும். 5 வட்டி 6 வட்டினா என்னென்னா, ஒரு வட்டினா 12%ங்க. ஸோ 5 வட்டினா 5 × 12 60% இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க. அதாவது நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா லோன் எடுத்தீங்கன்னா, அதாவது லோன் வாங்கினீங்க அவங்க கிட்ட இருந்துன்னா, நீங்கள் 1,60,000 ரூபா நீங்கள் அவங்களுக்கு ரீபே பண்ணணும். ஸோ நம்மளால் வந்து ப்ராப்பராக லோன் எடுத்தாலே ரீபே பண்ண முடியாதுங்கும் போது, இந்த மாதிரி கந்து வட்டிக்காரங்கிட்ட வாங்கினா எப்படி நம்மளால் லோன் ரீபே பண்ண முடியும்? சுத்தமாக பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த கந்து வட்டிக்காரங்க வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தலைக்கு மீறி வெள்ளம் போன மாதிரி நீங்கள் வந்து ஊரை விட்டு ஓடி போக பார்ப்பீங்க. இல்லாட்டி இந்த ஏரியாவிலேருந்து வேறு ஏரியாவுக்கே டோட்டலாக அப்ஸ்காண்ட் ஆயிடுவீங்க. இல்லை உங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பஞ்சாயத்து பண்ணுவீங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு நியூசன்ஸ் தான் அது. இல்லை இன்னொன்று என்ன பண்ணுவீங்க, சரி இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வீட்டிலே இருந்தீங்க, என்ன ஆகும், உங்களுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. உங்களை தூக்கிட்டு போயிட்டு ஆள் வச்சு அடிப்பாங்க, உங்ககிட்ட பணத்தை எப்படியாவது வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ஸோ இப்படி தான் ஒருத்தவங்க கடன் தொல்லையில் மாட்டுறாங்க. நீங்கள் எதுக்காக நான் ஒரு ப்ரெஸ்டீஜாக நம்மளை வந்து முன்னிறுத்திக்கணும் நம்ம சொசைட்டியில் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கடன் வாங்கினது கடைசியில் உங்கள் ப்ரெஸ்டீஜை டோட்டலாக டேமேஜ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ நான் சொல்ல வந்தது 3 விஷயம்தான். கடன் தொல்லை இல்லாமல் அதுலேருந்து எஸ்கேப் ஆகணுன்னா என்ன பண்ணணும்னா, நெவர் ஸ்பெண்ட் பியாண்ட் யுவர் மீன்ஸ். அதாவது நம்மளோட சக்திக்கு மீறி நம்ம வந்து செலவு பண்ணக்கூடாது. ரெண்டாவது, தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்கக்கூடாது. ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு வாங்குகிறோம், அதுக்குன்னா இஎம்ஐ வாங்கலாம். தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்கி அதில் போய் மாட்டிக்கக்கூடாது. மூணாவது, சொசைட்டியில் வந்து நம்ம வந்து பெரிய ஆள், நம்ம வந்து நல்ல நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக கடன் வாங்கி அதை செலவு பண்ணக்கூடாது. இந்த 3 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே யாருமே கடன் தொல்லையில் மாட்டிக்கவே மாட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்கை புரோக்கிங்கின் ஸ்டாக் மார்க்கெட் மற்றும் கமோடிட்டி மார்க்கெட் குறித்து இலவச ஆன்லைன் செமினாரில் கலந்து கொண்டு நீங்களும் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறலாம். முன்பதிவுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.